அமைச்சர் சரோஜா உடன் பதவி விலக வேண்டும், பிரதான எதிர்க்கட்சி பகிரங்க கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியை பாதுகாக்கும் வகையிலேயே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே அவர் அந்த அமைச்சு பதவியை வைப்பதற்கு பொருத்தமற்றவர். ஆகவே அவர் உடனடியாக அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லிமென்ட் உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன அவர்கள் நேற்று தினம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பார்லிமெண்டத்தில் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி இங்கு உரையாற்றியிருக்கிறார். எனவே அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்கிறது. எனவே இதன் போது அந்த அறிவிப்பில் மேலும் அவர் தெரிவித்த விடயங்கள், தற்போது பேசுபொருளாகி இருக்கின்ற கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக, தாயாக, ஆசிரியையாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பின்றி செயற்படுகின்றார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சர் என்ற பொறுப்புக்கும் அரசாங்கம் என்ற பொறுப்புக்கும் அப்பால் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். பாடசாலையில் துன்புறுத்தலுக்குள்ளாகிறோடு மாத்திரமின்றி மேலதிக வகுப்பொன்றிலும் துன்புறுத்தலுக்குள்ளான குறித்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என்று அமைச்சர் குறிப்பிடுகிறார். அந்த மாணவி உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கூறுகிறாரா? இது தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்காக பார்லிமெண்டத்தில் நான் முயற்சித்த போதும் சபாநாயகர் உட்பட ஆளும் கட்சி நிலவரம் எனக்கு கருத்து தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் முன்னிலையான குறித்த மேலதிக வகுப்பு ஆசிரியரை பாதுகாப்பதற்காகவா அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகிறது? மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அமைச்சு பதவி விலக வேண்டும். அவர் சம்பவம் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் இந்த அமைச்சு பதவியை வைப்பதற்கு பொருத்தமற்ற என்பது தெளிவாக இருப்பதாக அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதாக நேற்று தினம் ரோஹிணி கவிரத்ன அவர்கள் பார்லிமெண்டத்தில் கோரிக்கை விடுத்தார். எனவே தொடர்பாக பதில் வழங்கிய விமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் தெரிவித்த விவகாரம். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக கேள்விப்பட்ட உடனேயே பிரதி போலீஸ் மாதிபருக்கு அழைப்பு ஏற்படுத்தி விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு அமைச்சர் பணித்திருக்கிறார். ஆனால் அவர் கூற அந்த விவகாரம் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு முறைப்பாடை செய்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் இன்னும் தொடர்பான விடயங்களை கவனத்தில் கொண்டிருக்க முடியும் என்பதாக தெரிவித்ததை தவிர விசாரணை மேற்கொண்டால் தான், அதாவது நீங்கள் முறைப்பாடு செய்தால்தான் விசாரணை மேற்கொள்ள முடியும் என்ற துணையில் கருத்துக்களை முன்வைக்கவில்லை என்பதாக சரோஜா போல்ராஜ் அவர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்.